பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சத்தியம் என்னவென்றால், நம்முடைய மனம், அதாவது தேவன் பிரியப்படும் மனம் அல்லது தேவன் பிரியப்படாத மனம் என்று ஒரு மூன்று காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அதாவது தேவன் விரும்புகிற மனம் ஒரு 3 காரியத்தையும், தேவன் விரும்பாத மனம் ஒரு 3 காரியத்தையும் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த மனம் என்கின்ற ஒரு காரியம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுடைய பரிசுத்த ஜீவியமாகட்டும், அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியமாகட்டும், எதை சார்ந்திருக்குதுன்னா இந்த மனதை சார்ந்திருக்குது. அந்த மனம் அதை அடிப்படையில் தேவன் செயல்படுத்தும் போது அந்த அடிப்படையில் தான் மனிதனும் செயல்படுகிறான். அப்போ மனம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாத்தீங்கன்னா இங்க வேதம் தெளிவா சொல்லுது, மனம் புதிதாக்கப்படணும். மனம் புதிதாக்கப்பட்டாதான் என்ன கிடைக்குமா? மறுரூபம். இதுதான் கிறிஸ்தவர்களின் இலக்கு. மறுரூபம் தான் கிறிஸ்தவர்களின் இலக்கு. நம்ம எங்க போறோம்? நாம் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா ரத்தமும் மாமிசமும் என்ன ஆகுதுங்க? போகாது. அப்போ ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு நிலை, உள்ளான மனுஷன் ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு நிலைமையில வரும்போது தான் அந்த மறுரூபத்துக்குரிய சாயலை நாம் பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு மூல ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். மனம் புதிதாக்கப்படலைன்னா மறுரூபம் என்ன ஆகாதுங்க? கிடைக்காது. இது எப்படி நம்ம பார்க்கிறோம்னா, அப்படியே ஜென்ரலா இதை படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா இது மிக முக்கியமான ஒரு காரியம். மனம் புதிதானால் தான் மறுரூபம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. மனம் புதிதானால் தான் மறுரூபம் கிடைக்கும். மனம் புதிதாக்கப்படலைன்னா மறுரூபம் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அங்கதான் வைக்கிறார் விஷயத்தை, அங்கதான் வைக்கிறார். நம்ம இதை அப்படியே ரைமிங்கா படிச்சுட்டு போயிடுவோம். இந்த மனம் புதிதாக்கப்படுறது ரொம்ப முக்கியம். மனம் புதிதாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். சரியா? சரி, இன்னைக்கு இந்த மனதை குறித்ததான சில ஆழமான காரியத்தை தேவன் நமக்கு விளக்கி காண்பிப்பாராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மனம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஆணிவேர்ல இருந்து பார்த்தா தான் புரியும். ஏன்னா நம்ம மைண்ட்ல நிறைய பிக்சர் பண்ணி வச்சிருப்போம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மனதிற்கு நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மூல மொழியிலிருந்து ஆங்கிலம், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு நம்ம கையில தமிழ் பைபிள் இருக்கு. ஆனா மூல மொழியிலேயே தேவன் பல கோணத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஷுகாய் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார். 2வது நோசி அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார். கார்டியா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார். இந்த 3 வார்த்தையும் அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்குது. அதை லிப் அப்படின்னு சொல்றாங்க. LIB, லிப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதைத்தான் தமிழ் வேதாகமத்துல எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, இருதயம், உள்ளம், உணர்வு, ஆத்துமா, மனம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு வார்த்தைகளை நம்ம வேதாகமத்துல தேவன் அப்படி பிரிச்சு காமிச்சிருக்கிறாரு. ஆனா இது எல்லாமே ஒண்ணுதான் அறிமுகப்படுத்துது, ஒண்ணுதான் அது மிகைப்படுத்தி காண்பிக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா லிப். புரியுதுங்களா? அதனாலதான் இது லிப் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்கன்னா, அன்னோன் பர்சனாலிட்டி. அன்னோன் பர்சனாலிட்டி அப்படின்னா அறியப்படாத ஆள் தத்துவம், அறியப்படாத
ஆழ்த்தத்துவம். அதாவது உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த உள்ளதான் எல்லாமே இதாகும். ஏன்னா மனுஷன் யாருடைய சாயல்ல படைக்கப்பட்டான்? தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டான். தேவனுக்கு மனசு இருக்குதா? ரொம்ப யோசிக்கிறீங்க. வாசிங்க. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்னாகும் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இப்ப மனம் மனுஷனை போல அவர் என்ன பண்ணிக்க மாட்டாராம்? மாத்திக்கொள்ள மாட்டார். ஆக்சுவலா தேவனுடைய சாயல்ல தான் மனுஷன் என்ன பண்ணப்பட்டான்? படைக்கப்பட்டான். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப நமக்கு கண்ணு, மூக்கு, வாய், கை, காலெல்லாம் இருக்கு. அப்ப தேவனுக்கு கண்ணு, மூக்கு, வாய், கை, காலெல்லாம் நம்மள மாதிரி லிட்டரலா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, லிட்டரலா இல்ல, மகிமையில இருக்கு. மகிமையில இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு கண்ணு இருக்குதுன்னா தேவன் எப்படிப்பட்டவருங்க? ஆவியான தேவன். அப்ப அவருக்கு கண்ணு இருக்குதா? சொல்லுங்க. நான் உன்னை காண்கிற தேவன் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவருக்குள்ள என்ன இருக்குது? கண்ணு இருக்குது. காது இருக்குதா? இருக்கு. உன் சத்தத்தை நான் என்ன பண்றேன்? செவி கொடுக்கிறேன் சொல்லி இருக்கிறாரு. மூக்கு இருக்கா? இருக்கு. நோவா என்ன பண்ணாராம்? பலியிடும் போது சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். மூக்கு இருக்குது. வாய் இருக்குதா? இருக்கு. கை இருக்குதா? இருக்கு. என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். கால் இருக்கா? நான் உன்னை சுமப்பேன் இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப எல்லாமே தேவனுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த மகிமை வேறு. அது எப்போ நம்ம அந்த சாயல்லையே தேவன் நம்ம படைச்சாரு. இப்போ நமக்கு என்ன இருக்குதுங்க? அந்த காரியம் எல்லாம் இருக்குது. ஆனா அவருடைய சாயலையும் அவருடைய மகிமையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனம் அல்லது மூளை இந்த பூமியில நமக்கு கிடையாது. இந்த பூமியில நமக்கு கிடையாது. மறுமையில நிச்சயமா தெரிஞ்சுப்போம். அந்த உள்ளான மனுஷன்ல புதிதாக்கப்படுகிற அனுபவத்துல வரும் பொழுது நாம் அதை என்ன பண்ணுவோம்? புரிந்து கொள்வோம். சரி, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தேவனுக்கு சித்தமான நம்ம பார்க்கலாம். இப்போ மனம் தேவனுக்குள்ள இருக்குது. அந்த மனம் தேவன் எப்படி செயல்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். என்ன பண்ணுவாராம்? மனம் மாறுவேன். இப்போ ஒருத்தருக்கு பிரமாணம் கொடுத்துட்டாரு, இந்த காரியத்தை செஞ்சா நான் உன்னை என்ன பண்ணுவேன்? அழிப்பன்னு சொல்லிட்டாரு. இந்த தீங்கு செஞ்சா நான் அழிப்பன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் மனம் மாறிட்டா தேவன் என்ன பண்ணுவாரா? மனதை மாற்றிக்கொள்ளாரு. அப்ப தேவனுடைய மனம் எப்படி செயல்படுதுன்னா அவருடைய இஷ்டத்துக்கு செயல்படுது. அது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஓகேவா? அதுல 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களே ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்ப நல்லா புரிஞ்சுங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லிட்டாரு, மனமுகந்து சொல்லிட்டாரு. ஆனா அவன் அதுக்கு எதிர்மறையா செயல்பட்டா அவனை கண்டிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணுவாரா? தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார். அதே நேரத்துல நீ தப்பு செஞ்சா நான் உன்னை அழிப்பேன் அப்படின்னு மனமுகந்து சொன்னதை அவன் தன்னை மாற்றிக்கொண்டால் தேவன் கூட என்ன பண்ணிப்பாரான்? மனதை மாற்றிக்கொள்வார். அப்போ நன்மைக்கும் தீமைக்கும் தேவன் அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிக்கிறாரு? மனதை மாற்றிக்கொள்ளுகிற திறன் தேவனுக்கு உண்டு. இப்ப கொஞ்சம் நிதானிச்சீங்கன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டதுனால நம்முடைய மனம் இருக்குது பாருங்க, இதுவும் இப்படிதான் செயல்படுது. நன்மையான காரியங்களானாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். தீமையான காரியங்களானாலும் சொல்லுங்க செய்ய முடியும். இந்த அதிகாரம் நமக்குள்ளே இருக்குது. இந்த அதிகாரம் எப்படி இருக்கு? நமக்குள்ளே இருக்குது. தேவனுக்குள்ள இருந்த அந்த மனதுக்குரிய அந்த ஒரு ஆளுகைத்துவம் அல்லது அந்த ஒரு திறன் மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா தேவனுடைய சாயல்ல
படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த மனதை குறித்து நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆக்சுவலா பிசாசு எதை டியூன் பண்ணுவான்னா மனதை தான் டியூன் பண்ணுவான், வேற எதையும் கரெக்ட் பண்ண மாட்டான். நம்ம நினைச்சுக்கோ இந்த விஷயம் பிரதர், அந்த விஷயம் பிரதர், இது அதுன்னு எதுவுமே கிடையாது. பிசாசு டச் பண்றது எந்த இடம் தெரியுமா? உங்களுடைய மனது. அந்த மனதின் கண்ணை குருடாக்கிட்டான்னா உங்களால ஒண்ணுமே தேவனுக்குரிய காரியத்தை உங்களால என்ன பண்ண முடியாது, ஆவின் கண்களால பார்க்க முடியாது. அப்ப கரெக்டா பிசாசு எதை தொடுவான்னா மனதை தான் தொடுவான். பாருங்க, ஏதேனுக்கு போவோம். ஆதாம் ஏவாள் 2 பேர் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணாரு, சகலத்தையும் உண்டாக்கி சகலத்தையும் ஆண்டு கொள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ஒரு விலமதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா லேண்டே அவ்வளோ பெரிய லேண்டு, அவ்வளோ பெரிய லேண்டை கொடுத்து சகலமும் கொடுத்து இப்போ அங்கே வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அவர்களுக்கு மனதில யார் இருந்தார்னா தேவன் இருந்தார். ஆதாம் ஏவாளுடைய மனதில் யார் இருந்தா? தேவன் இருந்தாரு. அவருக்கு மட்டும் அவர்கள் என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ஏன்னா தேவன் தான் சொன்னாரு, இந்த மரத்தின் கனியை புசிக்காத, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயிட்டார். இப்போ ஆதாம் ஏவாள் இருவருடைய மனது தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் அதை சார்ந்ததா இருந்தது. புரியுதுங்களா? மனம் அப்படி இருந்தது. அது வரைக்கும் அவங்க கரெக்டா தான் இருந்தாங்க. ஆனா சாத்தா எங்க வந்தான்னா மனதை தான் டச் பண்ணான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் கேட்ட கேள்வி என்னங்க, தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோ? எல்லா கனியும். யாராவது அப்படி கேட்பாங்களா லாஜிக்கா? கனிகளே இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான். ஆனா அவன் வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடாதுன்னு சொன்னாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கனியே சாப்பிடாதுன்னு சொன்னாரான்னு அர்த்தம். அப்படிதான் கேட்டாங்க. கனியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணான்னா முதலாவது டிஸ்ட்ராக்ட் பண்றான். அங்க முதல்ல என்ன பண்றான், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றான், கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குறான். நெக்ஸ்ட் என்ன பண்றான்னா அவன் சொல்றான், எல்லாத்தையும் விலகி சொல்லும் போது இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவான்னு தேவன் சொல்லி இருக்கிறான்னு சொல்லும் போது அடுத்த வார்த்தை அவன் அப்ளை பண்றான், சாகவே சாவது இல்லை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டான் பாருங்க. அதுதான் பெரியான ஒரு காரியம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும். யாரை போல இருப்பீங்க? தேவர்களைப் போல இருப்பீர்கள். தேவனா தேவர்களா? தேவர்கள் பன்மையில சொல்லி இருக்கு. தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. தேவன்றது பன்மையா ஒருமையா? ஒருமை. ஒருமை. தேவர்களை போல இருப்பீங்கன்னு தேவன் அறிவார். புரியுதுங்களா? தேவர்களை போல நீங்க மாறிடுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியணும். அங்கதான் மனதை கரெக்ட் பண்ணான். அங்கதான் இவர்கள் தேவனை பார்த்தாங்க, கிறிஸ்துவை பார்த்தாங்க. மேபி பார்த்தவர்கள் இப்போ நெக்ஸ்ட் இவங்க பார்க்காத ஒண்ணு எது தெரியுமா? தேவர்கள். அது பார்க்கல. தேவன் கடவுள் ஒருமை. சாத்தான் சொல்றான் கடவுள்கள் அப்படின்னு இங்க போட்டிருக்க. அது பன்மையில வருது. ஆக்சுவலா அவரை காட்டிலும் வல்லமை அதிகமாக ஒரு பர்சன், ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இன் யாவே, யெகோவாவை காட்டிலும் ஒரு மேலான கடவுளை போல நீங்க என்ன பண்ணிடுவீங்க? மாறிடுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் ஹீப்ரூல. அப்போ இந்த ஒரு விஷயம் பாருங்க, இதுவரைக்கும் கேள்விப்படல. அந்த விஷயம் மனதுக்குள் வந்த உடனே மனம் திருப்பப்பட்டது. மனம் தேவனுக்குள்ள, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த இந்த மனம் தேவனை காட்டிலும் மகா தேவர்கள் இருக்கிறாங்கன்னு மனம் என்ன பண்ணுச்சாங்க? திரும்பிச்சு. ஆசை, இச்சை மோஸ்ட்லி நம்ம விழுறது அதுலதான். புரியுதுங்களா? அங்க திருப்பப்பட்டுச்சு. அங்க திருப்பப்பட்ட பிறகு எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மனிதன் விழுந்து போனான். அதனாலதான் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பும் போது அவருடைய முதல் பிரசங்கம் வசனம் தெளிவா தன்னுடைய வாயை திறந்து அவர் சொன்ன சுவிசேஷம் என்னவா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு
மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாத்தீங்களா? மனம் திரும்புங்கள். ஏன்? சாத்தான மனதை என்ன பண்ணிட்டான்? தேவர்களுக்கு திருப்பிட்டான். அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகத்துல தேவர்கள் நிறைய பேர் வந்தாங்க. தேவர்கள் 30 முக்கோடி தேவர்கள் சொல்றாங்களே, இது மனுஷன் உருவாக்குனது, சாத்தான் உருவாக்குனது. ஆனா ஒரே தேவன் யாருன்னு வேதம் நம்மளுக்கு யார் தான் காட்டுதுங்க? பிதாவாகிய யெகோவா தேவனை தான் காட்டுது. அந்த இடத்துல தெய்வத்திற்கு தெய்வங்களை போல இருப்பதற்கு தன்னை என்ன பண்ணமா அந்த மனதை திருப்பிட்டான். இப்ப இயேசு சொல்றாரு ஒரே தேவன் தான். அந்த ஒரே தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறாரு. மனம் திரும்ப, பரலோக ராஜ்யத்துக்கு உனக்கு சமீபமாயிடும். அந்த தேவன் இருக்கிற இடத்துக்கு நீ என்ன பண்ணுவ? போவ. இதுதாங்க, புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய மனம் எப்படி அவருடைய விருப்பத்தின்படி செயல்படுதோ, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்முடைய மனமும் என்ன பண்ணோம்? நம்ம இஷ்டத்துக்கு செயல்படும். ஏன்னா இந்த மனம் தேவனுக்கும் தேவனுடைய பிரமாணத்துக்கும் வார்த்தைக்கும் விரோதமாக திருப்பப்பட்டு விட்டது. சாத்தானுக்கும் சாத்தானுடைய வார்த்தைக்கும் சாத்தானுடைய உலக ஆசைக்கும் மனம் திருப்பப்பட்டுச்சு. இப்போ இங்க இருக்கிற மனத்தை எங்க கொண்டு வரணும்? தேவன் பக்கம் கொண்டு வரக்கூடிய ஆரம்ப புள்ளி தான் ரட்சிப்பு. புரியுதுங்களா? தேவன் செலக்ட் பண்ணார். இவனுடைய மனம் எனக்கு எப்படி இருக்குதுங்க? ஏற்றதா இருக்குது அப்படின்னு நம்மளை நம்பி நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். மனம் திரும்புதல், மன மாற்றத்தை இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். இவனுடைய மனம் பிசாசின் பக்கம் திருப்பப்படல, என் பக்கமாக திருப்பப்படுகிறது. திருப்பப்படுவதற்கு இவன் பாத்திரவானா இருக்கிறான்னு சொல்லிட்டு மனம் திரும்புதலை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்புதல்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. சரி, அதனால கொலோசியர் 1:21 வாசிங்களேன். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களுமாய் இருந்த, எங்க சத்துருக்களா இருந்தா? மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிற்கும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது ஒப்புரவாக்கினார். இயேசுவினுடைய மரணம் நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கும்படி நம் மனதிலே சத்துருக்களாக எதிரடியா இருந்தோம். யாருக்கு? தேவனுக்கு. ஏன்னா சாத்தான் பக்கம் திருப்பப்பட்டதுனால முற்றுமுடிய யாருக்கு எதிரிகளா மாறிட்டோம்? தேவனுக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. இயேசுதான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி இன்றைக்கு அவர் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். வரப்போகிற மனவாளராக இருக்கிறார். புரியுதுங்களா? நமக்கும் தேவனுக்கும் இவ்வளவுக்கும் கான்டாக்ட் என்னன்னா தேவனுடைய மனம், நம்முடைய மனம். வழங்குதுங்களா? இப்ப மனம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. சரி, இப்போ இந்த மனம் சாத்தான் பக்கம் திரும்பி இருக்குதா, தேவன் பக்கம் திரும்பி இருக்குதான்றத ஒரு ரீசெக்கப். என்னன்னா தேவன் பிரியப்படுகிற அல்லது தேவன் விரும்புகிற மனம் அப்படின்னு ஒரு 3 அடையாளம் பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல தேவன் பிரியப்படாத, தேவன் வெறுக்கிற மனம்ன்றது ஒரு 3 அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அது என்னன்றதை நம்ம துரிதமாய் பார்த்து முடிக்கலாம். முதலாவது மைனஸை பார்த்துருவோம். அப்போதான் பிளஸ் மைனஸ்ல மனசுல என்ன பண்ணா நிற்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவன் பிரியப்படாத மனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி கொள்ளுங்கள். முதல் காரியம், தேவன் விரும்பாத மனம் எதுன்னா அலட்சியம் பண்ணும் மனம். அலட்சியம் பண்ணும் மனம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 5:12. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. முதலாவது காரியம் அலட்சியம் பண்ணும் மனம். அதை எதை அலட்சியம் பண்ணுதான்? போதகத்தை கடிந்து கொள்ளுதல். போதகத்தினுடைய கடிந்து கொள்ளுதல். புரியுதுங்களா?
போதகத்தினுடைய கடிந்து கொள்ளுதல என்ன பண்ணுது? மனம் அலட்சியம் பண்ணுது. பாருங்க, கடிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம்னா வேதம் ரொம்ப மிகைப்படுத்தி காண்பிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தீத்து 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்களா. தீத்து 1:14. விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. என்னங்க? விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவராய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். என்னமா? கண்டிப்பாய் கடிந்து கொள். அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை வைத்து விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களா மாற்றத்துக்காக தான் என்ன பண்றாரு? கடிந்து கொள்கிறார். டைரக்டா இறங்கி கடிந்து கொள்றாரா? இறங்கினாலே முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அதனாலதான் என்ன பண்றாரு? சகோதரர்கள் மூலமாக, சகோதரிகள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, போதகர்கள் மூலமாக, ஊழியங்கள் மூலமாக தேவன் என்ன பண்றாருங்க? இந்த கடைசி நாட்கள்ல இந்த கடிந்து கொள்ளுதலை நம்மிடத்துல காண்பிக்கிறார். அதனால இது எதுக்குன்னா நம்ம விசுவாசத்துல என்னவா மாறணும்? ஆரோக்கியம் உள்ளவர்களாம் மாறணும். ஆரோக்கியம் உள்ளவர்களாம் மாறணும். மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்போ இந்த கடிந்து கொள்ளுதல் நமக்கு வருதுன்னா நமக்கு எப்படி இருக்குங்க? கடிந்து கொள்ளும் போது கஷ்டமா இருக்கும். ஆனா தேவன் யார விரும்புறாரோ அவங்களதான் கடிந்து கொள்றாரு. புரியுதுங்களா? உலகத்தான் கிட்ட போய் கடிந்து கொள்ள முடியாதுங்க. அவருடைய பிள்ளைகள் கிட்ட தான் அவர் என்ன பண்ண முடியும்? கடிந்து கொள்ள முடியும். எப்படி கடிந்து கொள்வார்? வேதம் வாசிக்கும் பொழுது, சத்தியங்களை கேட்கும் பொழுது, தேவ மனிதர்கள் மூலமாக கடிந்து கொள்றது உண்டு. இப்போ இந்த கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணும் மனம் தேவனுக்கு பிரியமில்லாத மனம். தேவனுக்கு பிரியமில்லாத மனம். அப்போ சத்தியம் அறிந்தவர்கள் நம்ம சொல்றோம். வேத வாக்கியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா இந்த வேத வாக்கியன்ற பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 தீமோத்தேயு 3:17. அவைகள் உபதேசத்துக்கும், வேத வாக்கியங்களை குறித்து சொல்லும் போது பாருங்க, அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாத்தீங்களா? வேத வாக்கியம், சத்தியம், உபதேசம், கர்த்தருடைய வசனம் எதுக்குன்னா கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்பொருந்துதலுக்கு, நீதியை படிப்புதலுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த செய்திகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வேதத்துக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வசனத்தை கேட்கும் போது, சத்தியத்தை கேட்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம மனம் எப்படிப்பட்ட மனமா இருக்குதுங்க? அலட்சியம் பண்ணுகிற மனம், தேவன் விரும்பாத மனம். அலட்சியம் பண்றது தேவன் என்ன பண்றதுல விரும்பல. அதனாலதான் பாருங்க, வசன ஆதாரங்கள் ரொம்ப வசனம், திருவசனம்ன்றது ரொம்ப முக்கியம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பிரசங்கம் என்பது சில நேரத்துல கேட்கும் போது குத்தி பேசுறாருங்க. என்னது? குத்தி பேசுறாருங்க. உங்களை குத்துணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லைங்க. குத்துறவர் யாருங்க சொல்லுங்க? தேவனுடைய வசனமே அதாங்க. தேவனுடைய வசனமே அதான் நம்மை குத்தி என்ன பண்ணுதுங்க? சொல்லுது. உங்கள் மனதை திருப்புது. அந்த மன கடினத்திலிருந்து திருப்புது. அலட்சியம் பண்ணுகிற அந்த மனதை திருப்புது. அதுக்கு கீழ்ப்படியாம போன தேவன் என்ன பண்ணிடுறாரு? புதிதாக்கப்படுகிற அனுபவத்துல இருந்து எடுத்துடுறாரு. மனம் புதிதாக்கப்படலன்னா மறுரூபம் ஆக முடியாது. மறுரூபம் ஆகலன்னா அழைப்பின் லிஸ்ட்ல ஆரம்ப நிலையில தான் இருப்பீங்க. மக்களோடு மக்களா தான் நிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. பரலோக ராஜ்யம்ன்றது மனம் புதிதாக்கப்படும் பொழுதுதான் மறுரூபம். புரியுதுங்களா? அது தேவன் தம்முடைய பிள்ளைகள். ஏன்னா ரொம்ப விசேஷம் அந்த இடம் ரொம்ப விசேஷம். தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த மகத்தான காரியங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷம். சில நேரத்துல இந்த கடிந்து கொள்ளுதல
நம்ம சொல்லும் போது ஜென்ரலா எல்லாம் சொல்லுவாங்கன்னா எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு முறை ஒரு பிரசங்க ரைட் லெஃப்ட் வாங்கிட்டே இருக்கிறாரு, முடிச்சுட்டு வெளில வரும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசலாம், ஆனா எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, இது தப்புங்க இது அப்படின்னா. சரி, எனக்கு அப்போ அவர் சொல்லும் போது அது சரியாக பட்டுச்சு. அப்புறமா தான் வசனத்தை தேடும் போது தான் தெரிஞ்சது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். இந்த பாவம் செய்தவர்கள் சொல்லி இருக்குதுல, இன்னொரு இடத்துல வந்து பின்மாற்றத்துக்கு சென்றவர்கள், அந்த சத்தியத்தை விட்டு கொஞ்சம் இடறி வேறு விஷயத்தை செஞ்சவர்கள் என்ன பண்ண சொல்றாரு, யார் முன்னாடி கடிந்து கொள்ள சொல்றாரு, எல்லாரும் முன்னாடி. ஏன்னா மனம் திருப்பப்படணுங்க, ரொம்ப முக்கியம். இந்த மனதுக்கு தேவன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அவ்வளவு முக்கியத்துவம். அதனால தேவன் பிரியப்படாத மனதுல முதலாவது மனம் அலட்சியம் பண்ணும் மனம். எதை அலட்சியம் பண்றது, கடிந்து கொள்ளுதல அலட்சியம் பண்ண. வசனம் வந்து இருதயத்துல கொத்துதா. நீங்க ஆதி நாட்கள்ல பார்க்கும்போது பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனம் தெளிவா சொல்லுது, அவர்கள் இருதயத்துல குத்தப்பட்டு சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் அப்படி இறங்கிட்டாங்க. அப்படி இறங்கினால தான் பாருங்க, அன்னைக்கு சபையில 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒரு பெரிய மனமாற்றம் அங்க வந்தது, ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. இன்றைக்கு இந்த காலகட்டத்துல இந்த மனதை நாம் அலட்சியம் பண்ணுகிற, அந்த கடிந்து கொள்வதற்கு அலட்சியம் பண்ணுகிறவர்களா இருந்தால் அந்த மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் செயல்படுத்துவது முடியாத காரியமாயிடும். புரியுதுங்களா? 2வது காரியம், தேவன் பிரியப்படாத மனதுல முதலாவது பார்த்தோம் அலட்சியம் பண்ணும் மனம். 2வதாக பார்க்கிறோம் வஞ்சிக்கப்பட்ட மனம். வஞ்சிக்கப்பட்ட மனம் எழுதிங்க, வஞ்சிக்கப்பட்ட மனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 44:20. அவன் சாம்பலை மேய்கிறான். வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்மாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். அவனுடைய வலது கரத்தில் அபத்தம் உள்ளது என்றத சொல்லாம என்ன பண்றானா, இருக்கிறானா மறைக்கிறானா, இருக்கிறான். ஓகே, நல்லா சொன்னீங்க. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு வஞ்சிக்கப்பட்ட மனம். இந்த வஞ்சிக்கப்பட்ட மனம் எதை எப்படிப்பட்டதா அது செயல்படுதா? முதலாவது பார்க்கிறோம், சாம்பலை என்ன பண்ணுதான், மேய்து. சாம்பலை மேய்து. ஆக்சுவலா பைபிள்ல சாம்பல்ன்றது எதுக்கு நல்லா இருக்குன்னா, ஒன்றுத்துக்கும் உதவாது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றது, ஒன்றுமே இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆதி நாட்கள்ல ரெட்டுடுத்தி எங்க உட்காருவாங்க, சாம்பல்ல உட்காருவாங்க. ஏன் தேவ சமூகத்துல அப்படி உட்காருறாங்க? ஒன்றுமே இல்ல, இந்த சாம்பலை கூட நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த கன்ஃபர்ஸ் பண்றது மனம் தேவன் கிட்ட சொல்றதுதான் சாம்பல்ல உட்காருறது. சாம்பலுக்கு அடையாளம் அதுதான். இப்போ மனுஷன் இந்த வஞ்சிக்கப்பட்ட மனதை உடையவன் எதை மேய்றானா, இந்த சாம்பலை மேய்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாத விஷயத்த உள்ள வச்சுக்கிறது. புரியுதுங்களா? யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். சாம்பல், லிட்டரல் சாம்பல் பத்தி பேசியிருக்காங்க இங்க. யூஸ்லெஸ்ஸான விஷயத்துக்காக என்ன பண்றானா, மேய்கிறான். அவன் என்ன ஆயிட்டானா, மோசம் போயிட்டான். வஞ்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணிடுச்சு, மோசம் போயிட்டான். அவனுடைய ஆத்மாவை தப்பு வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன பண்ணல, இல்ல வரல. Why? அவனுக்கு நான் பர்ஃபெக்ஷன், நான் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு, அதனால பவுல் ரொம்ப ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாரு. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி பார்க்கணும். புரியுதுங்களா? விழாதபடி பார்க்கணும். மோசம் போனா தன் ஆத்மாவை தப்பு வைக்கிறது இல்ல, அபத்தம் வலது கரத்துல அபத்தம் இருக்குதுன்றத என்ன பண்ண மாட்டானா, சொல்லாமல் இருக்கிறான். அவன் கையில இருக்குது, அவனுடைய பிரச்சனை இருக்குது, அவனுக்கு தெரியும். நெறிமுறை தேவன் இண்டிகேட் பண்றாரு, மனசுல இண்டிகேஷன் கொடுக்கிறாரு. ஆனாலும் அதை என்ன பண்ணலாம், அவன் கன்ஃபர்ஸ் பண்ணல. இப்படிப்பட்டவன் ஆக்சுவலா இந்த வஞ்சிக்கப்பட்ட மனம் யாருடையது? யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? தீர்க்க தரிசனமா யாருக்கு சொல்லி இருக்கிறார்னா 9வது வசனம் வாசிங்க. 9. விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அப்ப இங்க யாரை பத்தி சொல்லி இருக்கிறாரு?
விக்கிரகங்களை மறுபடியும் படிங்க சிஸ்டர். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். விக்கிரகங்களை என்ன பண்றாங்க? உருவாக்கு. விக்கிரக ஆராதனைக்காரரை பத்தி தான் அது ஃபுல்லா வருதுங்க. ஆனா இங்க ஸ்பெசிபிக்கா தேவன் சொல்றது விக்கிரகத்தை உருவாக்குகிறவர், விக்கிரகத்தை உருவாக்குகிறவர்கள். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, விக்கிரகம் என்ன? சிலை வழிபாடு. அது ஒரு அர்த்தமா இருந்தாலும் பைபிள் சொல்றது 4 வியாக்கியானம் கொடுக்குது. எது விக்கிரகம்ன்றதுக்கு 4 டெஃபினேஷன் கொடுக்குது. வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவை. விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இப்போ பொருளாசை எது? விக்கிரகம். இப்போ விக்கிரகத்தை உருவாக்குகிறன்னா பொருளாசை இந்த மனதுக்குள் உண்டாக்குகிற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே என்ன ஆயிடுதுங்க? புடிச்சு போகுது. அதாவது பாருங்க, சாத்தானுடைய ட்ரிக்கே அங்கதான். ஏவாளை விழ வச்சது எது தெரியுமா? ஆசை. அவளே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறா, இது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதும் இச்சிக்கப்படத்தக்கதுமா இருக்குது. அழகு, நல்லது, இச்சை, இந்த 3 விஷயமும் வந்துதாங்க. சாத்தான் இந்த 3 விஷயத்த அவளுடைய மனதுல இன்ஜெக்ட் பண்ணான், விழுந்தா. சேம் காரியம் தான் இங்க வருதுங்க. இங்க என்ன வருதுன்னா, பொருளாசையை நமக்குள் உண்டு பண்ணுகிறது, மனதுக்குள் உண்டு பண்ணுறது. ஆசை, ஆசைக்கு அப்பாற்பட்டவன் தான் கிறிஸ்தவன். ஹலோ, புரியுதுங்களா? உலகத்தில் உள்ளவர்கள் மீதும் என்ன பண்ணாத? அன்பு கூறாத. அன்பு கூறாத. நமக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். விளங்குதா? அப்போ இந்த ஆசை விக்கிரக ஆராதனை. 2வது பாத்தீங்கன்னா உபாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். உபாகமம் 4:23. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்திற்கும் உங்களுக்கு உண்டாக்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். உங்களுக்கு உண்டாக்காதபடி. வார்த்தை ரொம்ப முக்கியம், உண்டாக்காதீங்க. அப்ப இங்க விக்கிரக ஆராதனை எதை சொல்றாருன்னா, உடன்படிக்கையை மீறுது. தேவன் வேண்டாம் என்று இருக்கிற காரியம், தேவனை விலக்குகிற காரியம் விக்கிரகம். நம்மளே உண்டு பண்றோம். தேவனை விலக்குற காரியம் எதுங்க? சொல்லுங்க பாப்போம். இந்த நாட்கள்ல சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க பாப்போம். மொபைல். இன்னைக்கு இதுக்கு எல்லாமே அடிமை. மொபைலுக்கு கொடுக்கிற நேரமும் பரிசுத்த வேதாகமத்துக்கு கொடுக்கிற நேரமும் கணக்கு பண்ணி பாருங்க. அப்ப தெரிஞ்சிடும் நீங்க யாருன்னு. உங்க மனமே உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். தேவனை அறிந்தவர்கள், கிறிஸ்து மீட்கும் பொருளை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் நம்ம எதுக்கு நேரம் கொடுக்கிறோம்? நம்ம மனதை நாம கெடுத்து கொண்டு இருக்கிறோம். சத்தியத்துக்கு நேரம் கொடுக்கலங்க. வீணான காரியம். இந்த வீணான காரியத்தை பாத்தீங்கன்னா அதுதான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். நீங்க எவைகளை மனதுக்குள் வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ள வெளிப்படும். நீங்கள் வசனத்தை மனதுல வச்சீங்கன்னா வசனம் தான் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். புரிஞ்சுங்க. விக்கிரக ஆராதனை தேவன் வேண்டாம் என்று விலக்குகிற எல்லாமே என்னது? இந்த விக்கிரகம். இன்னொரு இடத்துல உபாகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, பொல்லாப்பு, தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற பொல்லாப்பு விக்கிரக ஆராதனை. தேவனை கோபம் ஊட்டுகிற பொல்லாப்பு. இதெல்லாம் விவரிச்சு காமிச்சுன்னா நேரம் போதாது. அதே நேரத்தில் 1 சாமுவேல் 15:23 வாசிங்க. 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. என்னவா இங்க என்ன சொல்றாங்க? முரட்டாட்டம் பண்றது எதுக்கு சரியா இருக்குது? அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்குது. நம்ம நினைச்சுக்கிறோம், சிலை வச்சு தேவனை விட்டுட்டு அதை வணங்கினா தான் விக்கிரக ஆராதனைன்னு. இல்லை. இந்த மனதுக்குள் பொருளாசை வந்தா அது விக்கிரகத்தை நீங்க கொண்டு வந்து வச்சுட்டீங்க. இந்த மனதுக்குள் தேவனை விட்டு விலக்குற எந்த காரியத்துக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அப்ப நீங்க அந்த விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்து வச்சுட்டீங்க. நீங்கள் முரட்டாட்டமாய் உங்கள் மனதுக்குள்ள வைத்து நீங்க செயல்பட்டா விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, இயேசுவும் கிடையாது. புரியுதுங்களா?
அப்போ தேவன் விரும்பாத அல்லது பிரியப்படாத மனதுல முதலாவது பார்த்தோம் அலட்சியம் பண்ணும் மனம், இரண்டாவதாக பார்த்தோம் வஞ்சிக்கப்பட்ட மனம். ஆகிய எனக்கு அருமையான ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய மனம் வஞ்சிக்கப்படக்கூடாது. இப்படிப்பட்ட விக்கிரகங்கள்னால நம்முடைய மனதுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? சாத்தான் இன்ஜெக்ட் பண்ணுவான், சாத்தான் வைப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சகோதர சகோதரி. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, உன்னுடைய மனம் புதிதாக்கப்படணும். அந்த புதிதாக்கப்படுற அனுபவத்துல நீங்களும் நானும் வரணும். கர்த்தருடைய சித்தாதான். கர்த்தர் தெளிவா நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக தேவன் பிரியப்படாத மனதுல முதலாவது பார்த்தோம் அலட்சியம் பண்ணும் மனம், இரண்டாவதாக பார்த்தோம் வஞ்சிக்கப்பட்ட மனம், மூன்றாவதாக பார்க்கிறோம் தேவ சமூகத்தில் துணிகரம் உள்ள மனம். தேவ சமூகத்தில் துணிகரம் உள்ள மனம். தேவ சமூகத்தில் துணிகரம் உள்ள மனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். இன்னும் ஒரு வசனத்துக்கும் நம்ம ஆக்சுவலா வசனமா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஆனாதான் சத்தியம் அறிந்தவர்கள் வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். இயேசு அதுதான் சொன்னாரு. ஒவ்வொரு வாக்கியமும் ரொம்ப முக்கியம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். வாக்கியம், சென்டென்ஸ், ஒவ்வொரு வார்த்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த அடிப்படையில் இங்க பார்க்கும்போது துணிகரம் உள்ள மனம், தேவ சமூகத்துல துணிகரமாய் பேசுகிற ஒரு மனம். இத எப்படி ஆக்சுவலா ஹீப்ரூல சொல்லியிருக்காங்கன்னா, இந்த துணிகரம் உள்ள மனம் அப்படின்றதுக்கு சரியான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா பெஹல் எல் லிப்ஹா அப்படின்றாங்க. பெஹல் எல் லிப்ஹா. இந்த பெஹல் எல் லிப்ஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, a mind that provokes unnecessary speech. A mind that provokes unnecessary speech. தேவனுடைய சமூகத்துல தேவையற்ற பேச்சை தூண்டும் மனம். தேவனுடைய சமூகத்தில் தேவையற்ற பேச்சை தூண்டும் மனம் தேவ சமூகத்தில் துணிகரம் உள்ள மனம். இதான் அதனுடைய அர்த்தம். பாருங்க, இந்த 4 சுவருக்குள்ள இருக்கிற இடம், இந்த அடிமை நிற்கின்ற இந்த இடம் நம்ம எப்படி பார்க்கிறோம்? இது ஒரு கட்டடமா நீங்க பாத்தீங்கன்னா இது கட்டடம் தான். உங்கள் மனம் இது கட்டடமா பார்த்தா இது கட்டடம். இந்த இடம் ஒரு சாதாரணமான ஒரு புல்பிட்டா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், அப்படிதான். உங்க மனம் என்னதோ அதுதான். ஆனா இந்த இடம், அந்த வசனம் கடைசியில முடிச்சுட்டு பாருங்க எப்படி முடிச்சது. தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில இருக்கிறாய். தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நான் பூமியில இருக்கிறேன். அப்ப கனெக்ஷன் எப்படிங்க வரும்? கனெக்ஷன் எப்படி வரும்? வானத்தில் இருக்கிற தேவனுக்கும் பூமியில இருக்கக்கூடிய மனுஷனுக்கு என்ன கனெக்ஷன்? தேவன் எப்படி கனெக்ட் பண்ணுவாரு? அந்த இடம் தாங்க இது. அந்த இடம் தான் இது, தேவனுடைய சமூகம். ஒரு இடத்துல மோசே சொல்றாரு, உன் சமூகம் எனக்கு முன்பாக போகாவிட்டால் நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். சபை என்பது இதுதான். தேவன் இறங்கி தம்முடைய வார்த்தையை கொடுக்கிற இடம். இந்த இடத்துல என்ன வரக்கூடாது? துணிகரமான பேச்சு, தேவனை பிரியப்படுத்தாத பேச்சு, தேவன் அருவருக்கிற காரியம் வரக்கூடாது. இந்த இடம் முகஸ்துதி போடுற இடம் கிடையாது. ஹலோ, புரிஞ்சுங்க. இந்த இடம் ஒருத்தருக்கு பெருமைப்படுத்திக்கிற இடம் கிடையாது. இந்த இடத்துல எனக்கு எல்லாமே தெரியும், நான் பேசுறேன் பாருன்னு சொல்ற இடம் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். துணிகரம் உள்ள மனம், இது கர்த்தர் சமூகன்றதை நம்ம மதிக்கணும். இதுக்குள்ள வரும் பொழுது, உள்ள வந்த உடனே சொந்த கதை சோக கதையை பேசாதீங்க தயவு செய்து. உள்ள வரும்போது அர்ப்பணிங்க. இந்த நாள்ல கர்த்தர் என்னோடு கூட பேசணும். ஜெபியுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல உங்களுடைய ஆத்மாக்களை கொண்டு வாங்க. இந்த நாள்ல நீங்க எனக்குள்ள பேசுங்க, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அமைதியா உட்காருங்க கர்த்தர் சமூகத்துல. இதை பில்டிங்கை பார்த்து என்ன பண்ணிட்டு இருப்போம் சொல்லுங்களேன். இன்னைக்கு போன உடனே என்ன குழந்தை செய்ய போறேன், இன்னைக்கு அதை பண்ணிட்டியா இதை பண்ணிட்டியா, எந்த கதை? ஜாக்கிரதையா இருக்கணும் சகோதர சகோதரி. மனம்
தேவனுடைய சமூகத்துல துணிகரமா என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி இந்த இடத்தை மதிக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தை கொடுப்பார். கர்த்தர் வார்த்தை கொடுப்பார். நீங்கள் இந்த இடத்துக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் தெரிஞ்சுப்பார். ஓகே, இந்த இடம், இந்த மனுஷன், இந்த மனுஷி என்னுடைய வார்த்தை என்ன பண்ணுவான், திரும்ப கொடுப்பா. ஏன்னா இந்த இடத்துடைய மகிமை தெரிஞ்சுது, மோசேக்கு தெரிஞ்சுது. ஆனா அங்க எப்படி போய் உட்காந்து தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது செருப்போட போய் உட்காந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாதரட்சிய கழட்டி போடு. அதெல்லாம் ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்ச இடமா அது. அது ஒரு மலை, அங்க சகல அசுத்தங்களும் இருந்திருக்கு. ஆனா தேவன் இறங்குகிற இடம் மகிமையான இடம். அது தேவனுடைய சமூகம். அந்த சமூகத்துல தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அதான் அடிக்கடி சொல்றது, பிரசங்கங்கள் ரொம்ப முக்கியம். இங்க இருந்து எடுக்காதீங்க, இங்க இருந்து எடுங்க. தேவ சமூகத்துல கேளுங்க. ஏன்னா அந்த வசனம் இங்க இருந்து புறப்பட்டு வரும் பொழுது நமக்கும் மாற்றம் வரணும், கேட்கிறவங்களுக்கும் மாற்றம் வரணும். நமக்குள் வந்த மாற்றத்தை உலகம் சாட்சி கொடுக்கணும். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. 4 செவத்துக்குள்ள சாட்சி இருந்து பிரயோஜனம் இல்லை சகோதர சகோதரி, பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய சாட்சி உலகத்துக்கு தெரியணும், கர்த்தர் தெரிய வைப்பார். புரியுதுங்களா? அப்போ தேவ சமூகத்தில் துணிகரமுள்ள மனம், துணிகரமுள்ள மனம். நீங்க வாசிக்க தேவையில்லை, வசனத்தை குறித்து உங்களுக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் சொல்லுது, இந்த துணிகரம் என்கின்ற காரியம் கர்த்தருடைய பார்வையில பெரும் பாதகமா இருக்கணும். எப்படி இருக்குது? பெரும் பாதகம். தேவனுடைய பார்வையில பெரும் பாதகம் உள்ளது எதுனா இந்த துணிகரமான காரியம். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் சொல்லுது, இந்த துணிகரம் என்றது கர்த்தருடைய பார்வையில மதியினம். கர்த்தருடைய பார்வையில என்னது? மதியினம். மதியினம், பெரும் பாதகம், மதியினம். ஏன் அப்படின்னா தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய சமூகத்தை நம்ம மனதில் உணரலன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு முக்கியன்றதை உணரலன்னா, பிரசங்கம் எவ்வளவு முக்கியன்றதை உணரலன்னா, சபை எவ்வளவு முக்கியன்றதை உணரலன்னா, சம்பிரதாயத்தின்படி, சடங்காச்சாரத்தின்படி, மதத்தின்படி நம்ம இருப்போம். மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். மன மாற்றம் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த நாள்ல நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். அதனால இவ்வளவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் முடியும் போது என்ன சொல்லுது? உன்னுடைய வார்த்தை எப்போதும் சுருக்கமா இருக்கட்டும், சுருக்கமா இருக்கட்டும். அதுல இஸ்ரேல் ஹீப்ரு பைபிள்ல உன் வாழ்க்கை சுருக்கமா இருக்கட்டும் வார்த்தை எப்படி வியாக்கியானம் பண்றாங்கன்னா, தேவன் எதிர்பார்க்கின்ற மாதிரி இருக்கட்டும், தேவன் எதிர்பார்க்கின்ற விதமா இருக்கட்டும். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? அப்ப அதை புரிஞ்சுக்கணுமே, அதையோட புரிஞ்சுக்கணும். அதாவது கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணக்கூடாது? அன்னெசரி பண்ணக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கக்கூடாது. தேவையில்லாத காரியங்கள் இல்லை. ஒருத்தர் பெருமைப்படுத்திக்கிறது இல்லை, ஒருத்தர் மிகைப்படுத்துறது இல்லை, நம்மளை பெருமைப்படுத்திக்கிறது இல்லை. இது தேவனுடைய சமூகம். இங்க மனம் பதறி என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ வார்த்தை சுருக்கமா இருக்கணும்னா நமக்கு புரியணும். சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப குறிப்பெல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜப குறிப்பை பிரசங்க மாதிரி கொடுக்குற ஆளுங்க உண்டு. இவர் ஜப குறிப்பை பிரசங்க மாதிரி கொடுத்தாருன்னா, ஜபம் பண்றவரு ஆல்நெட் ப்ரேயர் வச்சிருவாரு. அப்படி எல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. என்னமோ கிளீன் அண்ட் நீட் பர்ஃபெக்ஷன் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஒழுங்கும் கிரமமா இருக்கணும். பவுல் அதான் சொல்றாரு, ஒழுங்கு கிரமமாய் செய்யப்பட கடவுள். எதுவா இருந்தாலும் அந்த ஒன்னஸ், ஒரு மனம் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்போ தேவ சமூகத்தில் துணிகரம் உள்ள மனம், தேவன் பிரியப்படாத மனம். புரியுதுங்களா? இப்ப பார்த்தோம் தேவன் பிரியப்படாத மனம். முதலாவது பார்த்தோம், என்ன பார்த்தங்க சொல்லுங்க? அலட்சியம் பண்ணாத மனம். இரண்டாவது வஞ்சிக்கப்பட்ட மனம். மூன்றாவது தேவ சமூகத்தில் துணிகரம் உள்ள மனம். சரி, இப்ப தேவன் எப்படிப்பட்ட ஒரு மனதை எதிர்பார்க்கிறார்? அவர் விரும்புகிற மனம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் பிரியப்படுகிற மனம் 3. அதுல முதலாவது காரியம் அறிவை தேடும் மனம். அறிவை தேடும் மனம் அல்லது புத்திமானின் மனம், அப்படி கூட எழுதிக்கலாம். புத்திமானின் மனம், அறிவை தேடும்
மனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம், 15, 14. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். பாத்தீங்களா? அறிவை தேடும் மனம் அல்லது புத்திமானினுடைய மனம். இந்த அறிவை தேடும் அப்படின்னு சொல்லும் போது எதை அறிவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல இருந்து நிறைய விஷயங்கள், அதாவது ஆவிக்குரிய காரியத்துக்கும் உலக காரியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னா டே நைட் வேரியேஷன். அதான் சொல்றாங்க ரபிகள், டே நைட் வேரியேஷன். எதுவுமே எதுக்கு மிங்கல் பண்ண முடியாது. நீங்க உலகத்துல இருந்து சில காரியங்களை எடுத்து இதோட மிங்கல் பண்ணக்கூடாது, அது தவறு. ஆனா வேதத்துல இருக்கிற காரியத்தை எடுத்து உலகத்தோட மிங்கல் பண்ணலாம், அங்க மாற்றம் வரும். புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில பார்க்கும்போது அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத ஈப்ரூல அந்த மூல மொழியில் எப்படி எடுத்திருக்காங்கன்னா பின் டாக்கா அப்படின்னு சொல்றாங்க. பின் டாக், பின் டாக், அறிவை தேடும். இந்த பின் டாக் அப்படின்னா என்னன்னா ரிசைனிங் ஸ்கில்ஸ். ரிசைனிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகுத்தறிவு திறன் உள்ள மனம். பகுத்தறிவு திறன் உள்ள மனம், அதுதான் பின் டாக். பின் டாக், பகுத்தறிவுள்ள மனம். அதுதான் இங்க அறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிவை தேடும் மனம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா பகுத்தறிவை திறனுள்ள மனம். இப்ப பகுத்தறிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அறிவு எல்லாருக்குமே உண்டு, அதனால தான் அமைதியா உட்காந்து இருக்கீங்க. பகுத்தறிவுன்றது என்னன்னா அது கொஞ்சம் ஒரு படி மேல போய் என்ன பண்ணுதுங்க, எது நல்லது எது கெட்டது, இது தேவையா இது தேவையில்லையா, இது ஆகுமா இது ஆகாதான்னு பகுத்து அறிகிற அறிவு. அது ஒரு திறன்னு சொல்றாங்க. திறன் அது எல்லாருக்குமே கிடைச்சிடாது, எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அப்போ இந்த பகுத்தறிவை தேடும் மனம். அப்ப எதெல்லாம் பகுத்தறியணும் வேதத்தில் பார்க்கணும். எதெல்லாம் பகுத்தறியணும்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா ஆவியின் வரங்களை குறிச்சு சொல்லியிருக்கிறாரு. தேவனுக்கு சித்தமானால் அதை நம்ம பார்க்கலாம் செப்பரேட்டா. பட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆவிகளை பகுத்தறியணும். ஆவிகளை எப்படி பகுத்தறிய முடியும்? கண்ணால பாக்குற ஆளை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஆவிகளை. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பவுல் சொல்றாரு, ரத்தத்தோட மாமிசத்தோட நமக்கு என்ன கிடையாதா? போராட்டம் கிடையாது. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் உண்டு. இப்போ ஒரு கேள்வி கேட்டுங்க, நீங்க எத்தனை முறை அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவி கூட சண்டை போட்டிருக்கீங்க? வீட்டுல சண்டை போடுறதே பெருசா இருக்குதுங்க. வீட்டுல போடுறீங்க தெரியுமா? அப்போ நீங்க அந்த ஆவிய பகுத்தறியல, அது உங்களுக்குள்ள வந்துச்சு. நம்ம சொல்லுவோம் சில இடத்துலலாம் கோபப்பட்டாதாங்க ஆகும், கோபப்பட்டாதான் நடக்கும். கோபப்படுங்க, தப்பு கிடையாது. ஆனா கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அப்படிதான் வாசனை சொல்லுது. அப்ப கோபம் எப்படி இருக்கணும்? நீதி இருக்கணும், அது தனியணும், அதுல வக்ரம் இருக்கக்கூடாது, அதுல உண்மை இருக்கணும். கோபத்துல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். அந்த உண்மை எப்படிப்பட்ட உண்மைனா, நீங்கள் ஒரு மீது கோபப்படும் பொழுது அவர் உண்மையாகவே அவர் மாறணும், அவர் தேவனுக்கு பிரியமுள்ளவரா மாறணும் அப்படின்றத அப்ளை பண்ற ஒரு காரியம் அதுல இருக்கணும். டைம் கட்சிஷரா வச்சு செஞ்சிடலான்டான்னு செய்யக்கூடாது. புரியுதா? அது வேற. அப்ப இங்க பகுத்தறிவுனா ஆவிகளை பகுத்தறியணும். எப்பவுமே நல்லபடியா போயிட்டு இருக்குது, திடீர்னு ஏழுக்கு மாறா ஒரு சில காரியம் நடக்குதுன்னா நம்ம யாரோட கணக்காட்டுவோம்? அந்த காரியத்தை தூண்டுற நபரை கணக்காட்டுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த நபருக்குள் செயல்படுகிற ஆவிதான், அந்த ஆவிதான். இயேசு சொல்றாரு, இது முதல் நான் என்ன பண்ண போறேன்? உங்க கூட இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்? ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க போறேன். என்னை அடிப்பாங்க, என்னை இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்கன்னு.
12 பேரும் உட்காந்துருக்கும் போது சொன்னார். நம்பால் என்ன பண்ணாரு? தனியாக கூப்பிட்டு போயிட்டு, ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படியெல்லாம் பேசலாமா? இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நல்லதா கெட்டதா? பேர் சொன்னது நல்லதா கெட்டதா? எவ்வளவு அன்பு இல்ல இயேசு மீது. என்னப்பா நல்லா பேசிட்டு இருக்கிற? சின்னவர் தான், இயேசு 30 வயது, பேரு பெரியவர். 12 சீசர்களும் பெரியவர் யாருன்னா பேரு தான். அதனாலதான் மூத்தவன் அப்படின்னு பேரு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு வயசுல பெரியவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் பேசலாமா, இப்படியெல்லாம் செய்யலாமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ரொம்ப தேங்க்ஸ்பா, என் மேல ரொம்ப கரிசனையா இருந்தேன், உன் நல்ல மனசனால அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. இன்னொரு இடத்துல பாக்குறோம், 12 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வசனம் தெளிவா சொல்லுது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாஸ் பக்கத்துல உட்கார்ந்து யாரு? இயேசு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து யூதாசுக்குள்ள புகுந்தான்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரம். நம்ம ஏமாத்திரம். புரிந்து கொள்ளுங்கள், ஆவிகளை பகுத்தறியுங்கள். சில காரியங்கள் ஏருக்கு மாறா நடக்குதுன்னா நம்ம உடனே சன் டிவி குத்துறோம், என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்க, பிபிசி குத்துறோம், என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க. ஹலோ, அதை செயல்படுத்துற ஆவியை கடிந்து கொள்ளுங்கள். ஆவிகளை பகுத்தறிதல் தேவனுக்கு சித்தமான இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். கர்த்தருக்கு சித்தமான நம்ம பார்க்கலாம். ஆவிகளை பகுத்தறிவும். அப்ப அறிவை தேடும் மனம், பகுத்தறிவு மனம் அப்படின்றது என்னன்னா, முதல்ல ஆவிகளை பகுத்தறியணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பாத்தீங்களா, முதல்ல பகுத்தறிவு மனம், அறிவை தேடும் மனம், தேவன் பிரியப்படுகிற மனம். அதுல முதலாவது ஆவியில் என்ன பண்ணோம்? பகுத்தறியணும். ரெண்டாவது இங்க பாக்குறோம், எதை பகுத்தறியணுமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை பகுத்து அறியணும். அதாவது பலமான ஆகாரம் என்பதை நன்மை தீமை என்ன பகுத்தறியணும். ஆக்சுவலா இந்த வசனம் நம்மளுக்கு மனப்பாடமா தெரியும்ல. இந்த வசனம் மனப்பாடமா தெரியும். ஏன்னா நம்ம சத்தியத்தை நம்ம ஏதோ ஒப்பிட்டுருவோம். பலமான ஆகாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுவோம். பலமான ஆகாரத்துக்கு மட்டும்தான் நம்ம ட்ரூத்தை கம்பேர் பண்ணி பேசுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பலமான ஆகாரம் எப்படி செயல்படும், அந்த பலமான ஆகாரம் எப்படி செயல்படும்ன்றத நிர்ணயம் பண்றதுங்களா, இதான் பகுத்தறிவு. இதான் பகுத்தறிவு. ஈஸி டு ரீட்ல ரொம்ப அருமையா இருக்கு இந்த வசனம். வாசிங்க சிஸ்டர். திட உணவானது குழந்தை பருவத்தை தாண்டியவர்களுக்கு உரியது. என்ன? குழந்தை பருவத்தை தாண்டியவர்களுக்கு உரியது. புரியுதுங்களா? குழந்தை பருவத்தை தாண்டி வந்தவர்களுக்கு உரியது. நன்மை மற்றும் தீமை இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அனுபவத்தின் வாயிலாக அடையாளம் கண்டு கொள்ள அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. நன்மை தீமை என்னதுன்றத என்ன பண்றதா? அடையாளம் கண்டுபிடிக்கிறது. அப்போ சத்தியம் அறிந்தவர்கள், பலமான ஆகாரத்தை உடையவர்களுடைய அடையாளம் என்னன்னா, ஆவிகளை பகுத்தறிவாங்க. மாத்திரமல்ல, அவங்க குழந்தை கிடையாது. அவங்க செய்யற விஷயம் குழந்தைத்தனமா இருக்காது. அது எப்படி இருக்குங்க? மெச்சூரிட்டி, எல்லாருக்கும் பிரயோஜனப்படுகிற விதமா இருக்கும். மாத்திரமல்ல, நன்மை தீமைக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும். நன்மை தீமைக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கும். நான் ஒரு காரியத்தை செய்வேன், அது 2 பேருக்கு பிடிக்கும். மெஜாரிட்டி வைஸ் என்ன பண்ணாது? பிடிக்காது. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? சொல்லுங்க, நான் செய்தது கரெக்ட் தான், அது அப்படிதான். ஆனா அதான் வேதம் சொல்லுது, 2-3 சாட்சிகளின் வாக்கியங்களால காரியம் நிலவரப்படும். மெஜாரிட்டி தான் தேவன் எப்பவுமே பார்ப்பார். அப்போ நான் செய்கிற காரியம் நன்மையா தீமையான்றது முதல்ல எனக்கு என்ன பண்ணணும்? தெரியும். வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியணும். அந்த வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியலன்னா பகுத்தறிவு இல்லை. பலமான ஆகாரத்துக்குரிய பகுத்தறிவு நம்ம கிட்ட இல்லை. இன்னும் வளரணும் தம்பி, இன்னும் வளரணும். புரியுதுங்களா? அதுதான் அதை சொல்றாரு, பலமான ஆகாரத்தை பகுத்து அறியணும். அப்ப இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணணும். நல்லா கவனிங்க. அறிவை தேடும் மனம், தேவன் விரும்புகிற மனம் அறிவை தேடும் மனம். பகுத்து அறிவை தேடுகிற மனத்துல முதலாவது ஆவிகளை பகுத்தறியணும். ரெண்டாவது பலமான ஆகாரத்துக்குரிய செயல்பாட்டை பகுத்தறியணும். மூணாவது ரோமர் 12:2
ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை பகுத்தறியணும். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை பகுத்தறியணும்னா இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. சித்தத்தை அறியணும்னா ஒத்த வேஷத்தை விளக்கணும். ஒத்த வேஷத்தை தரித்தவர்கள் சித்தத்தை அறிய முடியாது. புரியுதுங்களா? சித்தத்தை அறிய முடியாது. அப்போ தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்ம பகுத்தறியணும். இன்னைக்கு நம்ம விருப்பத்தை தான் நம்ம செயல்படுத்துறோம். நம்ம விரும்புற மாதிரி தான் குடும்பத்துல நடக்கிறோம். நம்ம விரும்புற மாதிரி தான் ஆலோசனை கொடுக்குறோம். நம்ம விரும்புற மாதிரி தான் எல்லாத்தையும் செய்யறோம். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தை நீ பகுத்தறி. அறிவை தேடும் மனம், இந்த மனம் உனக்குள்ள வரணும். தேவனுக்கு எது பிரியும்? எப்படிப்பட்ட ஆவிகள் இந்த காலகட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? பலமான ஆகாரத்தினுடைய நிலைப்பாடு என்ன? பகுத்தறிவு. தேவன் பிரியப்படும் மனதில் முதலாவது பார்க்கிறோம் அறிவை தேடும் மனம். இரண்டாவது எழுதி கொள்ளுங்கள், யோசித்து பேசும் மனம். யோசித்து பேசும் மனம் அல்லது நீதிமானுடைய மனம். யோசித்து பேசும் மனம் அல்லது நீதிமானுடைய மனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 15:28. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். பாத்தீங்களா? யோசித்து பேசும் மனம், நீதிமானுடைய மனம். இப்ப இங்க யோசித்து பேசுறதுன்னா பேச்சை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. பேசுற பேச்சை எப்படி பேசணுமா? யோசிச்சு பேசணுமா? அப்போ பேச்சுகள்ல நிறைய இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானா பார்க்கலாம். 8 விதமான பேச்சு பைபிள்ல இருக்குது. ஏன் யோசித்து பேசுற மனம் தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு பேச்சு இருக்குது, அது வரக்கூடாது. தேவன் விரும்பாத ஒரு காரியம். சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 36:1. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. இதுதாங்க, இந்த துரோக பேச்சு நமக்குள்ள வரக்கூடாது. அதனால யோசித்து பேசுற மனம் வேணும்னு தேவன். இந்த துரோக பேச்சுன்றது என்னவா? தெய்வ பயம் இல்ல. அதனால்தான் நிறைய விஷயங்கள் நம்ம டிக்ளேர் பண்ணும் போது சில விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, இப்படிதான் அப்படிதான் அதுதான் இதுதான் நம்ம டிக்ளேர் பண்றோம் இல்லையா, அது தேவனுக்கு உகந்ததா, தேவனுக்கு பிரியப்பட்டதா நம்ம பார்க்கணும். உண்மையிலே நீங்க டிக்ளேர் பண்ற ஒரு விஷயம் ஏகோபித்து எல்லாரும் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது யாருக்கு பிரியமா இருக்குது? தேவனுக்கு பிரியமா இருக்குது. ஆதி அப்போஸ்தலருடைய சபையில இப்படிதான் இருந்தது. ஏகோபித்து என்ன பண்ணாங்களாம், நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. ஏன்னா பேச்சு, துரோக பேச்சுன்னு ஒண்ணு இருக்கு. அது தெய்வ பயம் இல்லாம பேசுற பேச்சு. அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி துரோக பேச்சு, இந்த தெய்வ பயம் இல்லாத பேச்சு வந்துட்டா நெக்ஸ்ட் அது மனம் எப்படி மாறிடும் தெரியுமா? இந்த துரோக பேச்சும் இந்த தெய்வ பயம் இல்லாத காரியம் உள்ள வந்துட்டா மனம் எப்படி மாறிடுமா? 4வது வசனம் 36:4. அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து, படுக்கையில் என்ன பண்ணுவானா? அக்கிரமத்தை யோசித்து கொல்லாத வழியிலே நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். மாற்றமே வரல. வழியில நிலைச்சு நிக்கல, பொல்லாப்பை விட்டு விலகல. படுத்தா என்னதான் வருது அவனுக்கு? ஹலோ படிங்க சிஸ்டர். படுக்கையில அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து, என்னத்தான் யோசிக்கிறானா? அக்கிரமம். அதெல்லாம் புரிஞ்சுங்க சகோதர சகோதரி. யோசித்து பேசும் மனம். தேவன் எப்பவுமே எப்படி பிளான் பண்ணி இருக்கிறாருன்னா, நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பிளான் பண்ணி இருக்கிறாருன்னா, நம்முடைய வார்த்தையானாலும் நம்முடைய செய்கையானாலும் நம்முடைய காரியங்களானாலும் மற்றவருக்கு என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க, இடர்கள் வரக்கூடாது. இடரல் அவசியம். இடரலை உண்டாக்குறவனுக்கும் சொல்லுங்க, வசனம் தெரியாதோ? ஐயோ. ஐயோன்னா என்ன அர்த்தம்? ஆபத்து வரும். எப்போ வரும்? எதிர்பாராத நேரம்.
அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுதான் ரோமர் 1:30 வாசிங்க. ரோமர் 1:30 வாசிங்க. புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய். பாத்தீங்களா, ஒரு லிஸ்ட் போட்டுட்டு பொல்லாதவைகளை யோசித்து பிணைப்பது. இது எல்லாம் தேவனுக்கு என்ன கிடையாதுங்க, இல்லைங்களா? தேவன் பிரியப்படுறது எதுன்னா யோசித்து பேசுறது. ஏன்னா நம்ம வார்த்தையும் நம்முடைய நாவ குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 3:5. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6வது வசனம். நாவும் நெருப்புதான். நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. புரியுதுங்களா? நாவு என்னவா? நெருப்பு. ஓகே. 8வது வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. கண்டுபிடிச்சிங்களா? நாவு நெருப்பு, நாவு சாவுக்கேதுவான விஷம். புரியுதுங்களா? விளங்குதா? இது பொன்மொழி கிடையாது, தேவனுடைய மொழி. நல்லா புரிஞ்சுங்க. தேவன் செங்கடலை 2ஆ பிளந்தார், விசுவாசிக்கிறோம். இயேசு கடல் மீது நடந்தார், விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் எப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சி. இதுக்கெல்லாம் நம்ம அங்க இருந்தோம்னா இல்ல. ஆனா நம்ம மனம் என்ன பண்ணுது? அதை ஏற்றுக்கொள்ளுது. கடல் மேல நடந்தவர் யாருன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுவோம் இயேசு. செங்கடல் பிளந்தவர் யாருன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுவோம் தேவன். அதே வசனம் சொல்லுது, உன் நாவு நெருப்பு, உன் நாவுல சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்குது. ஆனா இந்த விஷயம் மனதுல தங்காது. சாத்தான் எடுத்துருவான். என்ன பண்ணிடுவான்? எடுத்துருவான். நல்ல ஒரு விஷயம், இதெல்லாம் நல்ல விஷயம் தான், அதெல்லாம் மனசுல நிற்கும். ஆனா இந்த நாவு நெருப்பு, இந்த நாவுல சாவுக்கேதுவான விஷம் இருக்குதுன்றத மனசுல வைக்க மாட்டான். மனசுல இல்லைன்னா, இந்த இருதயத்துல இல்லைன்னா, இந்த இருதயத்துல என்ன இருக்குதோ அதான் வெளியில வரும். ஏன்னா சாத்தான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான்? ஈக்குவல் ஆப்போசிட்டா வேற விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணிட்டான். இந்த மனதுல முன்னாடி பார்த்தோம், அந்த 3 காரியத்தை இன்ஜெக்ட் பண்ணிட்டான். அதுதான் வெளியில வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், யோசித்து பேசும் மனம். கடைசியாக பார்க்கிறோம், தேவன் பிரியப்படுகிற மனதில் முதலாவது பார்த்தா பகுத்தறிவை தேடும் மனம், 2வது யோசித்து பேசும் மனம், 3வதாக இடறுகிறவனுக்காய் எரியும் மனம், ஊழியனின் மனம். அப்படி கூட போட்டுக்கலாம். முதல்ல பார்த்தோம் புத்திமானின் மனம் என்னவா? பகுத்தறிவை தேடும் மனம். 2வது பார்த்தோம் நீதிமானின் மனம், யோசித்து பேசும் மனம். 3வதாக ஊழியனின் மனம், இடறுகிறவனுக்காய் எரியும் மனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். 2 கொரிந்தியர் 11:29. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ. யார் சொல்றார்? பவுல் சொல்றார். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ. ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ. அதுதாங்க, இடறுகிறவனுக்காய் எரியும் மனம். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமா. ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆத்ம பாரம் ரொம்ப முக்கியம். இத இன்னொரு மொழிபெயர்ப்புல இப்படியாக வருது, TNT-ல பின்மாற்றம் அடைகிறவனை பார்த்து பற்றி எரியும் மனமா. பின்மாற்றம் அடைகிறவனை பார்த்து
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறவனை பார்த்து, தேவனுடைய காரியத்திலிருந்து கொஞ்சம் விலகுகிறவனை பார்த்து இந்த மனசு என்ன பண்ணணுமா சொல்லுங்க? எரியணும். எரியணும். ஒருத்தன் பின்மாற்றத்துல போயிட்டான், ஒரு ஆத்மா சபைக்கு வரல, ஒரு ஆத்மா இப்படி இருக்குது, ஒரு ஆத்மாக்கு இந்த காரியம் இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகணும்? மனம் எரியணும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு சிலருக்கு சிம்மில் வச்சே பழகமாகி போச்சு. ஆனால் இது சிம்மில் கேஸ் ஸ்டவ்லேயே எரியிற மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃப்ளேம் வரணும், அப்படி எரியணும். பவுல் அதை தான் சொல்றாரு, இடர்களவனுக்காக எரியும் மனம். ஏன்னா கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம், அதனுடைய பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா சகோதர சிநேகம். அவ்வளவுதான், சகோதர சிநேகம். கிறிஸ்தவம் நிற்கணும்னா, கிறிஸ்தவம் கிறிஸ்தவமா இருக்கணும்னா சகோதர சிநேகத்துல நிலைத்திருக்கணும். ஏன்னா தேவனானாலும் சரி, இயேசுவானாலும் சரி, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தாவின் வல்லமையானாலும் சரி, எதை மிகைப்படுத்துகிறது, எதை காண்பிக்கிறது என்றால் அன்பதான் பிரதிபலிக்கிறது, அன்பதான் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. அதான் பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. முடியுமா? நம்மளை பார்த்துக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இதுல மற்றவனுக்காக எப்படிங்க பாக்குறது? இதாங்க சிலுவை, இதுதான் சிலுவை. இதை தான் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் என்ன பண்ண சொன்னாரு? வர சொன்னான். நீ உனக்காக வாழாதப்பா, நீ உனக்குரியவன் இல்லை. பவுல் சொல்றாரு, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். இதுதான் சிலுவை, இதுதான் பாடு, இதுதான் துக்கம், இதுதான் உபத்திரவம், இதுதான் நற்போர் சேவகனாய் நாம தீங்கு அனுபவிக்கிறது. இல்ல ஆண்டவரே, அவன் எனக்கு விரோதமா நிறைய பேசிட்டான் ஆண்டவரே, அவன் எனக்கு விரோதமா நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறான், ஒவ்வொரு முறையும் எனக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்கிறான். அன்பு கூடு, அவனுக்காக ஜெபி, அவர்களுக்காக ஜெபி. இதான் அன்பு. தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அன்புல நான் எப்படி நிலைச்சிருக்கிறேன் அப்படின்றத நம்ம சொல்றது இல்லைங்க. நல்லா புரிஞ்சுங்க. அன்புல நான் எப்படி நிலைச்சிருக்கேன்றத நம்ம சொல்றது இல்லை. அது நம்ம உணர்ற ஒரு விஷயம், நம்முடைய மனதுல உணர்ற ஒரு விஷயம். திரளான ஜனங்களை பார்க்கும்போது இயேசு பார்த்தவனே மனதுருகினார்னு வசனம் இருக்குது. திரளான ஜனங்களை பார்த்தவனே, அந்த சமாரியர்களை பார்த்தவனே மனதுருகினார். ஏன் உருகினார்ன்றதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே. அதோட மிகுதி, ஆளு கம்மி, ஆள் இல்லை, மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். இவங்களெல்லாம் நான் மேய்க்கணுமே, இவங்களெல்லாம் சத்தியத்துக்குள்ள நடத்தணுமே. இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு பிரசங்கமும் ஆற்றுமாக்களுக்கு புஷ்டியை கொடுத்தது, தேவனை பின்பற்றும்படி செய்தது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய வார்த்தை அப்படி மாற்றுங்க, என்னுடைய பிரசங்கத்தை அப்படி மாற்றுங்க. அன்பின் அடிப்படையில் நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அகாப்பே அன்பு ரொம்ப முக்கியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு ஜீவனை கொடுத்ததுனால நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா அன்பு. அன்பு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துல அன்புன்னா என்னன்னு தெரியுமா? உலகத்தார்கிட்ட போய் கேளுங்க, அன்புன்னா என்னன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அன்பு தெரியாத மனுஷனே கிடையாதுங்க. ஆனா இங்க யோவான் சொல்றாரு, அவர் ஜீவனை கொடுத்ததுனால அன்பு இன்னதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், உலகத்துல இருக்கக்கூடிய காரியம் வேறு, வேதத்துல இருக்கக்கூடிய காரியம் வேறு. அன்புன்னா என்னன்னா, உலகத்தின் அன்பு எடுக்காதீங்க. உலக அன்பு எப்படி தெரியுமா இருக்கும்? இவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறார், இவர் மீது அளவு கடந்த அன்பு. இவர் நல்லா எனக்கு செய்யறார், இவர் மேல அளவு கடந்த அன்பு. இவங்க எப்பவுமே எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, என்னை வெறுக்கவே மாட்டாங்க, ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. அதன் படியில வருது. ஆனா இயேசு பாவிகளை ரட்சிக்க தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவன் யாரு, எப்படிப்பட்டவன், கெட்டவனா நல்லவனா தெரியாது, அவனுக்காக என் உயிரை கொடுக்குறேன். இதான் அகாப்பே அன்பு. அன்பு என்னதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம நிறைய பூசல் மொழியில பண்ணலாம், நான் அன்பதாங்க இருக்கிறேன், நான் இப்படி செய்யறேங்க, அப்படி செய்யறேங்க, நிறைய விஷயத்த சொல்லலாம். ஆனா வேதம் டிக்ளேர் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? அன்புன்ற ஒரு விஷயம், அதுவும் மனதுல, நம்முடைய மனதுல அந்த அகாப்பே அன்பு இருக்கணும்.
இடையவர்களுக்காக பதறுகிற ஒரு அன்பு நமக்குள்ள இருக்கணும், எரியணும். அந்த அன்புக்கு மூல ஆதாரமே அந்த அகாப்பே அன்பு தான். அதனால கிளியரா சொல்லிட்டாரு. 1 யோவான் 4:8 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான். என்னமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதான் முன்னாடி சொன்னேன், இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால அன்புன்னா என்னன்றத கத்துக்கிட்டோம். நம்ம இந்த உலகத்தினுடைய அன்பை வச்சுக்கிட்டு ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, ரொம்ப அன்பா இருப்பாருங்க இல்ல. சரீரத்துல ரொம்ப அழகா நம்ம நடிக்கலாம், ஆனா மனம் கர்த்தர் பார்க்கிறாரு. உன்னுடைய அன்பு அகாப்பே அன்பா இருக்குதா, இல்ல ஃபீலியோ அன்பா இருக்குதா, உலகத்தின் அடிப்படையின் அன்பா இருக்குதா, கர்த்தரத பார்க்கிறார். அப்ப அன்பில்லாதவன் தேவனை டிக்ளேர் பண்ணிட்டார். இந்த வசனம் யோசிக்கவும் முடியல. நல்லா பாருங்க, நம்மளுக்கு தெரியும் இந்த உலகத்துல பெயர் கிறிஸ்தவர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க செய்கிற காரியம் எல்லாமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதானே இல்லை. ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு இல்லையா, மத்திய 7ஆம் அதிகாரம், அந்நாட்கள்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், அற்புத அடையாளங்களை செய்யணும், இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரவே என்னை விட்டு அகன்று போங்க. இந்த டைலாக் தான் எல்லாரும் எதுவும் சொல்லுவோம். ரிவைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இனி வர நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மணவாளன் வரும்போது அப்போ ஒரு கூட்டம் வரும். ஆண்டவரே சத்தியத்தை சொன்ன, ஊர் ஊரா போய் சொன்ன, சபையா போய் சொன்ன, இப்படி பண்ண அப்படி பண்ண அதை பண்ண. ஆண்டவர் சொல்லுவாரு, அகாப்பே அன்பு இல்லாதவனே உன்னை நான் அறியேன். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவனுக்கு பகஞ்சன், கிறிஸ்துவுக்கு பகஞ்சன். புரிஞ்சுங்க. அப்ப அன்புதான் ஆணித்தளம். அன்புதான் ரொம்ப மனுஷர்கள் மத்தியில காட்டுறது இல்ல, தேவனுக்கு முன்பதாக காண்பிக்கிறது. மனுஷனை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம், ஆனா தேவனை என்ன பண்ண முடியாது. அவருக்கு தெரியும் இந்த அன்பு எப்படிப்பட்டது. ஜீவனை கொடுக்கிற அன்பு இருக்குதா? ஜீவனை கொடுக்கிற அன்புன்னா என்ன? ஏன் அந்த வார்த்தை அப்படி சொல்லி இருக்கிறாங்க? ஜீவன்றதுக்கு 2 டெஃபினிஷன் தான். ஒண்ணு, இயேசு வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த இயேசுவை கொடுக்கிற அன்பு அகாப்பே அன்பு. இன்னொன்னு, சகோதரர்களுக்காக நான் என்ன பண்றேன், என் ஜீவனை கொடுக்க முடியுமா? அதனால ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஊழியத்தின் பாதையில போகும்போது நிச்சயம் இல்லை, உயிரோடு இருப்போம் நிச்சயம் கிடையாது. ஏன்னா உலகமே கிறிஸ்தவத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்ததுங்க, எதிரடியா இருந்தது. சர்வாதிகாரம், ரோம சாம்ராஜ்யம் எதிரடியா இருந்தது, ஜனங்கள் எதிரடியா இருந்தாங்க. இதன் மத்தியில இயேசு நாமத்தை சகோதரர்களுக்கு சொல்ல போன போது, உயிரை பொருட்படுத்தாதப்பா, உன் ஜீவனை பொருட்படுத்தாத. சகோதரனுக்காக உன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அப்படி போய் சத்தியத்தை சொல்லுங்க. இதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். என்றைக்கு அதனால பாருங்க, ஆவியிலே நடத்தப்படணும், ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படணும். ஏன்னா கர்த்தர் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினது இந்த உன்னத பலன், உன்னதத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ற பலன் எதுனா இந்த பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன தெரியுமா? முன்னாடி பார்த்த சாட்சின்னு. எப்படிப்பட்ட சாட்சி? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவ்வளவுதாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க இருதயத்துல, அவங்க மனதுக்குள்ள என்ன இருக்கணும்? தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. அதை தேவன் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். ஆகிய சகோதர சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் அவர் மனதை நமக்கு திறந்து காண்பித்திருக்கிறார். அவருடைய மனது போல நம்முடைய மனம் என்ன பண்ணோம்? மாறணும். சாத்தான் ஆதியில என்ன பண்ணிட்டான்? இந்த மனதை திருப்பிட்டான். நீங்களும் நானும் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மனம் அவருடைய கிரியையின் அடிப்படையில தான், வல்லமையின் அடிப்படையில, அவருடைய சித்தத்தின் அடிப்படையில தான் செயல்படும். அதன் அடிப்படையில படைக்கப்பட்ட நம்முடைய மனமும் நம்ம விரும்புற மாதிரி தான் செயல்படும். இது நன்மைக்கு எதுவாக மாற்றுவதும் தீமைக்கு எதுவாக மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது.
இப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் விரும்புகிற மனம் உனக்கு வேணும், நான் விரும்புகிற மனம் உனக்கு வேணும். போதும் போதும், காலம் சமீபமாயிடுச்சு, இனி எதையும் சாதிக்க முடியாது. சாதிக்கணும்னா ஒன்றே ஒன்று தான், தேவன் விரும்புகிற மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்த போதும் எல்லா சாதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ தேவன் பிரியப்படாத மனம் பார்த்தோம், சாத்தானால் திருப்பப்பட்ட மனம், அலட்சியம் பண்ணும் மனம், வஞ்சிக்கப்பட்ட மனம், துணிகரம் உள்ள மனம். அதே நேரத்தில் தேவன் பிரியப்படுகிற மனம், மனம் திருப்பப்பட்ட மனம், தேவனுக்கு முன்பாக திருப்பப்பட்ட மனம் பார்க்கிறோம். பகுத்தறிவை தேடும் மனம், யோசித்து பேசும் மனம், இடறுகிறவனுக்காய் மனம். நல்ல பிரச்சனை. ஒவ்வொரு ஆத்மாவும் வேல்யூபிள். 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு தான் மிஸ் ஆயிடுச்சு. நம்மள வந்து என்ன பண்ணுவோம், போனது ஒண்ணு, எவனோ பிரியாணி செய்துக்கு எடுத்துன்னு போயிருக்கிறான், பரவாயில்ல விட்டுரு, 99 இதை காப்பாற்றுவோம். வசனம் சொல்லுது, வனாந்தரத்துல விட்டுட்டு போனானா அந்த மேய்ப்பன், வனாந்தரத்துல விட்டுட்டு போனானா. இந்த 99 ஆடை வனாந்தரத்துல விட்டா எவ்வளவு ஆபத்து வரும் தெரியுமா? ஆனா அந்த ஒரு ஆடு மேல அவ்வளோ அன்பு, அந்த ஒரு ஆடு மேல அவ்வளவு அன்புன்றதுனால 99 ஆடுகளை வச்சுட்டு அந்த ஒரு ஆடுக்காக குமாரன் என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் அதை எடுத்து தோல் மேல போட்டுட்டு சந்தோஷமா வந்தாராம். 99 ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களை காட்டிலும் மனம் பின்மாற்றத்துல போன ஒரு பாவி தேவனுக்கு ரொம்ப வேல்யூ. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துல என்ன ஆயிடுமா, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மாறணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாற்றத்தை நம்ம விரும்பணும், இந்த மன மாற்றத்தை நம்ம விரும்பணும். தேவன் விரும்புகிற மனமா நம்ம மாறணும், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அரும்பெரும் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.